இப்போ டிஎன்டிஜேயிலேருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா மௌலுது வந்து சிறுக்கு இல்லைன்ட்டாங்க. மௌலுது ஓதுனா சிறுக்குன்னு சொல்லி விவாதம் பண்ண வர்றியான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க, அது பிதத்து, அது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள இல்லாத நடைமுறைன்னு நாங்கள் விவாதிக்க வருவோம், அதான் எங்கள் நிலைப்பாடு, அப்போ ஷிர்க்குங்கிற நிலைப்பாடு இல்லைன்ட்டாங்க. அவங்க கருத்து பிரகாரம் பார்த்தா கூட அந்த ஒன்று இருந்தால் கூட சொல்லக்கூடாதுன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் சொன்னால் கூட இப்போ அதுவும் இப்போ அவுட் ஆகி போச்சு. அவங்க கருத்து பிரகாரம் வந்து அது ஷிர்க்கு இல்லை, மௌலுது வந்து ஒரு பிதத்து, ஒரு மார்க்கத்தில் வந்து இல்லாத ஒரு புதுமையாக உண்டாக்கிட்டாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிற குற்றம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. நம்ம வரல, நம்ம அதை ஷிர்க்குன்னு தான் சொல்லுகிறோம். வந்து இந்த மௌலிது என்பது வந்து மார்க்கத்தில் இல்லாத பிதத்தான காரியம் அப்படிங்கிறத நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா நமக்கு பேர் தௌஹீதுன்னு சொல்லி நம்ம அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபுல்லா பரவலா எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அந்த அதை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க என்ன செய்றாங்கன்னா, நாங்க வந்து இருக்குது, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விவாதங்கள் கூட வந்தாங்க. தமிழகம் முழுவதும் இலங்கையிலையும் நிறைய இடங்கள்ல மௌலுது ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா ஒரு 80% பள்ளிவாசலும் பெரும்பாலான இடங்கள்ல மௌலுது பெரிய இடங்கள்ல உள்ளவங்கெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. மௌலுது வந்து மார்க்கத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது பிதத்தான காரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மௌலுது வந்து மார்க்கத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது பிதத்தான காரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ டிஎன்டிஜேயிலேருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா மௌலுது வந்து சிறுக்கு இல்லைன்ட்டாங்க. மௌலுது ஓதுனா சிறுக்குன்னு சொல்லி விவாதம் பண்ண வர்றியான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க, அது பிதத்து, அது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள இல்லாத நடைமுறைன்னு நாங்கள் விவாதிக்க வருவோம், அதான் எங்கள் நிலைப்பாடு, அப்போ ஷிர்க்குங்கிற நிலைப்பாடு இல்லைன்ட்டாங்க. அவங்க கருத்து பிரகாரம் பார்த்தா கூட அந்த ஒன்று இருந்தால் கூட சொல்லக்கூடாதுன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் சொன்னால் கூட இப்போ அதுவும் இப்போ அவுட் ஆகி போச்சு. அவங்க கருத்து பிரகாரம் வந்து அது ஷிர்க்கு இல்லை, மௌலுது வந்து ஒரு பிதத்து, ஒரு மார்க்கத்தில் வந்து இல்லாத ஒரு புதுமையாக உண்டாக்கிட்டாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிற குற்றம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. நம்ம வரல, நம்ம அதை ஷிர்க்குன்னு தான் சொல்லுகிறோம். வந்து இந்த மௌலிது என்பது வந்து மார்க்கத்தில் இல்லாத பிதத்தான காரியம் அப்படிங்கிறத நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா நமக்கு பேர் தௌஹீதுன்னு சொல்லி நம்ம அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபுல்லா பரவலா எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அதை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க என்ன செய்றாங்கன்னா, நாங்க வந்து இருக்குது, ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விவாதங்கள் கூட வந்தாங்க. அந்த விவாத கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு தொடை நடுங்கித்தனமாக, கோழைகளாக, விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்ன கடிதத்தில் கொடுத்துருக்கிறாங்க, அதாவது நம்ம உங்களின் 9/11/2020 தேதியிட்ட கடிதம் எங்களுக்கு கிடைத்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து விவாதத்துக்கு தயார். இப்படி சொன்னோன்னே என்ன நினைப்பீங்க, அப்ப பெரிய ஆம்பளை தாயா அப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க. இடத்தையும் தேதியும் அறிவியுங்கள் சொன்ன கூடுதலாகவே நினைச்சிருப்பீங்க, அப்ப நெஞ்சை நிமித்திட்டு சம்சுலுகா வர போறாரியா, உண்மையிலே ஒரு ஆம்பளை நிரூபிக்க போறார் களத்துல. தன்னுடைய கொள்கையை, உறுதியான கொள்கையை, அவர் கொண்ட கொள்கையை, அவர் சத்தியம் என்று எந்த நம்பிக்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு ஆம்பளையாக போகிறான்னு நீங்க நினைப்பீங்க. கடிதத்தினுடைய தொடக்கம் அப்படிதான் இருக்குது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா விவாத தலைப்பு அப்படின்னு போடுறாங்க. சரி, என்னடா விவாத தலைப்புன்னு பார்த்தா, சுபஹான மௌலித் என வழங்கப்படும் பாடல்கள் இறை வணக்கமாகுமா அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன தலைப்பில் கூப்பிட்டோம், சுபஹான மௌலுதுல ஷிர்க் இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு அடி நிரூபிச்சு காட்டு. இந்த தலைப்பு தானே கூப்பிட்டோம். அதுக்கு தானே கட்டண கூட்டம் போட்டு வர தயார், இதோ வர தயார்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூவிட்டு போனீங்களே, முன்னுக்கு பின் முரணா. அப்புறம் நாங்கள் வந்து விவாதத்தை விட்டு ஓடலை அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துக்கிறீங்களே. கடிதத்தில் நான் என்ன தலைப்பில் கூப்பிட்டுருக்கேன், நீ என்ன தலைப்பை போட்டிருக்கிய, சுபஹான மௌலித் என வழங்கப்படும் பாடல்கள் இறை வணக்கமாகுமா அப்படின்னு தலைப்பு போட்டு வச்சிருக்கிய. இப்போ அது இறை வணக்கமா இறை வணக்கம் இல்லையா, அதுவா இப்போ தலைப்பு? இது ஒரு பெரிய பாரதூரமான தலைப்பாக நான் கேட்குறேன். சுபஹான மௌலிதில் ஷிர்க் இருக்கா இல்லை என்பது பாரதூரமான தலைப்பு. நீங்கள் ஷிர்க் இருக்குன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் முஸ்லிகா போயிடுவேன், நீங்கள் மூமினா போயிடுவிய. நீங்கள் காஃபிர், வங்காஃபிர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
இஸ்லாத்தை அழிக்க வந்த யூத கைகூலிகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஷிர்க் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டா என்ன முடிஞ்சு போயிருமே. அது இறை வணக்கமா இல்லையான்ற தலைப்பு. சாப்பிட்றது இறை வணக்கமா இல்லையா, சைக்கிளில் போறது கார்ல போறது இறை வணக்கமா இல்லையா, பிளேட்ல பறக்கிறது இறை வணக்கமா இல்லையா, இதுவா தலைப்பு. இறை வணக்கம் இல்லைன்னு சொன்னா அதுல என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது. நீங்க என்ன நிரூபிக்கணும்? சுபஹான மௌலிதுல ஷிர்க் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு போகணும். அந்த தலைப்புல வாதத்துக்கு வரணும். அந்த தலைப்புல வாதத்துக்கு வரதுக்கு தெம்பு இல்லை, தைரியம் இல்லை. தொடையில நீங்க தினமும் இன்னும் ஓடிட்டு இருக்கீங்க. ஏதாவது தலைப்பை மாத்தி கொடுப்போம், அப்படியாவது ஓடுறாங்களாம் பார்ப்போண்டு. நீங்க தலைப்பை மாத்தி கொடுத்தாலும் நாங்க உங்களை விடுறதா இல்லை, அதே தெளிவா சொல்லிக்கிறோம். சரி, மௌலிது வந்து மார்க்கத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, விபரீதத்தான காரியம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இஸ்லாத்தை அழிக்க வந்த யூத கைகூலிகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஷிர்க் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டா என்ன முடிஞ்சு போயிருமே. அது இறை வணக்கமா இல்லையான்ற தலைப்பு. சாப்பிட்றது இறை வணக்கமா இல்லையா, சைக்கிளில் போறது கார்ல போறது இறை வணக்கமா இல்லையா, பிளேட்ல பறக்கிறது இறை வணக்கமா இல்லையா, இதுவா தலைப்பு. இறை வணக்கம் இல்லைன்னு சொன்னா அதுல என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது. மௌலிது ஓதுறதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்கா? நம்ம முழுசா குரான் படிச்சவங்க இருக்கோம், ஃபுல்லா முழுசா திரும்ப நம்ம படிச்சிருக்கிறோம், ஹதீஸை படிச்சிருக்கிறோம், எல்லா கிதாபுகளையும் நமக்கு தெரியும் போது எந்த கிதாபுகள்லையோ இந்த குரானுடைய வசனங்கள்லையோ மௌலிது ஓதுறதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொன்ன உடனே தமிழகம் முழுவதும் இலங்கையிலையும் நிறைய இடங்கள்ல மௌலிது ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா ஒரு 80% பள்ளிவாசலும் பெரும்பாலான இடங்கள்ல மௌலிது பெரிய இடங்கள்ல உள்ளவங்கெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. மௌலிது வந்து மார்க்கத்துல கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, விபரீதத்தான காரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு சில இடத்துல இன்னும் அறியாத மக்கள், இவர் மாதிரியான அறியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மௌலிது இருக்குது ஓதணும்னு சொல்லி ஓதுறதுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து அது ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தி அதுக்கு பெரிய கச்சேரிலாம் வச்சு என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் ஒண்ணுன்னா. அப்ப விவாதத்துல நாங்களும் ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறோம்னா, நீ வந்து விவாதத்துல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஆதாரங்களை மௌலிது ரசூல்லா ஓதுனாங்கன்னு ஆதாரம் நீ காட்டணும். நீ என்ன கட்டணும்? நீ தானே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு அமலை செய்வதா இருந்தா யார் ஆதாரம் கட்டணும்? செய்யறவங்க தான் ஆதாரம் கட்டணும். நம்ம ஆதாரம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு விவாதத்துல ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் நீ சொல்லக்கூடியவர்கள் நம்ம கேள்வி கேட்போம், சரியா? அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கிற ஆதாரத்தை நீ தான் காட்டணும். ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க அழைச்சி ஒரு இடத்துல அமர்ந்துகிட்டு கும்பலா இருந்துகிட்டு ஊதபத்தி ஏத்தி பூந்தி வச்சு இப்படி பஜனை பாடல் மாதிரி புகழ் பாடுனாங்களா அப்படின்னு ஆதாரம் காட்டணும். அவர் ஆதாரம் காட்டுன்னு இருக்காரு. அவரு நான் வந்து அதுக்கு ஆதாரம் காட்டுறேன், எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் இது பண்ணிருக்காங்கன்னு ஆதாரம் காட்டுவார் அவரு. சரியா? எதிர்பார்ப்பாரு. சரியா? அப்ப அதே மாதிரி விளக்கு, பள்ளிவாசல விளக்கு எல்லாம் போடுறாங்கல்ல, அப்ப விளக்குக்கு கூட ஆதாரம் கட்டுவாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, கரண்ட் இல்லைம்பாரு. அந்த காலத்துல கரண்ட் இல்லை அப்படின்றாரு. கரண்ட் இல்லைன்னா என்ன, விளக்கு வச்சு கொளுத்திருப்பாங்கல்ல, இந்த சிட்டிகளை வச்சு விளக்கு வச்சு. அந்த மாதிரி பள்ளிவாசல, மக்கா பள்ளிவாசல், மதினா பள்ளிவாசல் அதை சொல்ல அலங்கரிச்சாங்க. இப்ப நாங்க அலங்கரிச்சிருக்கிறோம், அது மாதிரி அலங்கரிச்சிருக்காங்கன்னு அவர் ஆதாரம் கட்டுவாரு. அதே மாதிரி வந்து அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு அழைச்சாக்கா வருவாரு. அந்த மௌலிது, அதே மாதிரி வந்து நாகூர் மௌலிது ஓதுறாங்கல்ல, மொய்தீன் மௌலிது ஓதுறாங்கல்ல. மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி இருக்காருல்ல, அவர் யாரு? ரசூலுல்லாஹ் வந்து மொய்தீன் அப்துல் காதர் முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க கொடுத்தது. இந்த மௌலிதெல்லாம் இவங்க ஓதுறதுக்கு ஆதாரம்னாக்கா முன்னறிவிப்பெல்லாம் ஆதாரமா காட்டணும். ஆமா, முன்னறிவிப்பு அப்துல் காதர் ஜெயிலானி பேர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேர்ல நீங்க மௌலிது ஓதணும், ரசூலுல்லாஹ் வந்து எழுதிருப்பாங்க, ஆதாரம் காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வச்சிருப்பாரு. இன்னும் நிறைய மௌலிதெல்லாம் சொல்றாங்க. அவர் ஓடுறதுக்கான காரணமே இதுதானா? நீங்க இந்த மாதிரியான ஆதாரம் கேட்கும் போது இதை போய் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி தேடணும் அப்படின்ட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடுறவர் தான் இங்க ஓடுறாங்கன்றாரோ. அதான் ஆதாரம் காட்ட முடியாதுல்ல. ரசூலுல்லாஹ் வந்து எங்கேயாவது வந்து மௌலிது ஓதுனாங்களா, சகாபாக்களை உட்கார வச்சுட்டு ஓதுனாங்களா, லைட்டு போட்டுருந்தாங்களா பள்ளிவாசல்ல? இப்ப ஆடுறீங்களா, மௌலிது ஓடிட்டு டங்கு டங்குன்னு ஆடுறீங்களா, அது இருக்குதா? மேட்சே இருக்குதா? பூந்தி கொடுக்குறாங்களா, வாழைப்பழம் கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ்? நீ மௌலிதுல என்னென்ன மௌலிது நீங்க சொல்றீங்களோ எந்த மௌலிதுக்கும் ஆதாரம் அவங்க காட்டுவாங்க, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆதாரத்தை நீங்க விவாதத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த 20% மக்களையும் நம்ம வென்றெடுக்கணும்னா இங்க ஒரு விவாதத்துக்கு வந்தாதான் முடியும். அதனால கண்டிப்பா விவாதத்துக்கு நீங்க வர வேண்டும், அவர் வரணும். அந்த விவாதத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பொய் காரணங்களை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி லைவ் போட்டாங்க 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? ஏன்னா இந்த லைவ் போடுறதுக்கு காரணமே நீங்க தான்.
நீ உட்காந்து லைவ் போட்டீங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அர்த்தம் விதித்து வாதிக்கலான்னு எந்த ஆலிம்சாக்கெல்லாம் சொன்னா அப்படி வரட்டும். வார்த்தைக்கு வார்த்தை இஞ்சி அர்த்தம் வச்சு என்ன செஞ்சிருவோம் அவங்கள பேசும். இப்போ புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அர்த்தம் விதித்து வாதிக்கலான்னு எந்த ஆலிம்சாக்கெல்லாம் சொன்னா அப்படி வரட்டும். வார்த்தைக்கு வார்த்தை இஞ்சி அர்த்தம் வச்சு என்ன செஞ்சிருவோம் அவங்கள பேசும். இப்போ புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். 1 கோடி ரூபாய் தரேன் சொல்றேன்ல, கோடி வேண்டாம்டா, உன் செலவுல ஒரு விவாதத்தை ரெடி பண்ணு. இந்த மேலப்பாளையத்துல சம்சுல்லா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர், வர சொல்ல பார்க்க தைரியமான ஆம்பளை என்ன வரட்டா பார்க்குமே. இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்துல போட்டுருமா? சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக்க காட்டுற பார்க்கும். காட்டுங்கடா, வரிக்கு வரி A to Z, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வரியையும் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரபூர்வமான குர்ஆன் ஹதீஸில் இருந்து நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வர மாட்டானோ. இனிமே ஓடி வருக கோடி வருகனா செருப்பு தூக்கிருங்க. தலைப்பு வந்து சுபான மௌலிது. இதுல அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பாடல்கள் வரி வரியா விவாதம் பண்ணிக்கிட்டே போனோமா. நம்முடைய நேரங்களை மௌலிது பாடல்கள் எங்க வந்து தவறுன்றதை நிரூபிக்கணும்ன்ற இடத்துல உள்ள நம்மள வரி வரியா பாடி இத வந்து நம்மளே மௌலிது பாட வைக்கணும்ட்டு அவரு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. சரிங்களா? சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா விவாதத்தில் தப்பிக்கிறதுக்கு என்ன முறையை கையாளுறாங்க? நம்ம என்ன சொன்னோம்? சுபஹான மௌலிதுல ஷிர்க் இல்லை, நீ இருக்குங்கிற. அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா என்கிற சுபஹான மௌலிதின் முதல் அடியிலிருந்து கடைசி அடி வரைக்கும் ஒவ்வொரு அடியா விவாதிப்போம். ஒவ்வொரு அடியா விவாத பொருளை என்ன செய்யணும்? விவாத பொருளை எடுக்கணும். விவாத களத்துல இதுல ஷிர்க் இருக்கா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா நான் கேட்பேன் உங்கள்ட்ட. சரிங்களா? நீங்க வாய் மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் வாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறோம். இவர் வந்து 17ஆம் தேதி நடந்த விவாத கலந்துரையாடல பேசுறாரு. எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, நாங்க பேசாம இருப்போம், கேள்வி மட்டும் தான் கேட்போம். இவங்களுக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய கடமை. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படி மட்டும் நாங்க நினைச்சிட்டு போயிடாதீங்க. உங்கள்ட்ட கேள்வி இருக்குது, கேள்வி கேட்போம். எப்படி கேட்போம்? அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா, இதுல ஷிர்க் இருக்கா இல்லையா சொல்லு. இருக்கு இல்லை நீ சொன்ன பிறகு அடுத்த அடிக்கு போகணும். இருக்கா இல்லையா டிக்ளர். அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா, இப்படி ஒவ்வொரு அடியா இருக்கு இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா தான் அடுத்து நீங்க வந்து சுபஹான மௌலிதுல ஷிர்க் இருக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் அவ்வளவுதான், காத்தோட காத்த போயிடும். உங்களை செருப்பால் அடிப்போம் சொன்னாங்கல்ல, உங்க மக்களே அடிப்பாங்க. ரெண்டு அவங்க தான் நேரில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா இல்லைன்னு கேட்கும்போது வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து மறுபடியும் குப்பைங்கிறீங்க செருக்குங்கிறீங்கன்னு செருப்பு தூக்குவான். நான் மேலப்பாளையத்தில் சொன்னேனே, இந்த விவாத களத்துக்கு வராம ஓட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் செருப்பு தூக்குவாங்கண்டு, அதே மாதிரி தூக்கிடுவாங்க செருப்பை. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்? அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியாங்கிற முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் ஷிர்க் இருக்கா இல்லையான்னு டிக்ளேர் பண்ணணும்னு, பாதிக்கப்படணும்னு, முடிவு செய்யப்படணும்னு. இவனு பார்த்தோன்னா ஆஹா இப்படி கூப்பிட்டா நம்ம கூடாரம் காலியாயிருமே, சுபான மௌலிதுல ஷிர்க் இருக்கா இல்லையா என்பதை நிரூபிக்க நமக்கு கஷ்டமா போயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன எழுதுறாங்க பாருங்க. சுபஹான மௌலிது பஜனை பாடல்களை பாடாதீர்கள் என்று நான் சொல்லும்னா அந்த பாடல்களை ஒவ்வொரு வரியாக பாடி காட்டி விளக்க வேண்டுமாம். அப்படி வரி வரியா விவாதம் பண்ணிக்கிட்டே போனோமா. நம்முடைய நேரங்களை மௌலிது பாடல்கள் எங்க வந்து தவறுன்றதை நிரூபிக்கணும்ன்ற இடத்துல உள்ள நம்மள வரி வரியா பாடி இத வந்து நம்மளே மௌலிது பாட வைக்கணும்ட்டு அவரு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு வரியாக பாடி காட்டி விளக்க வேண்டுமாம். அப்படி நாங்க சொன்னோமா? ஒவ்வொரு வரியா நீங்க பாடி பாடி காட்டி தான் விளக்கணும் நாங்க சொன்னோமா? அப்படி சொன்னதாக என்னுடைய பேச்சில் இருந்தோ அல்லது நான் உங்களுக்கு கொடுத்த விவாத கடிதத்திலிருந்து எடுத்து காட்டுங்களா பார்ப்போம். நீங்க பாடி பாடி தான் விளக்காட்டுனா சொன்னா, இந்த மேலப்பாளையத்துல சம்சுல்லா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர், வர சொல்ல பார்க்க தைரியமான ஆம்பளை என்ன வரட்டா பார்க்குமே. இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்துல போட்டுருமா? சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக்க காட்டுற பார்க்கும். காட்டுங்கடா, வரிக்கு வரி எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா அங்க ஆரம்பிக்கணும். அதான் முதல்ல ஒவ்வொரு வரியா படிச்சு காட்டுறது வேற, பாடி காட்டுறது வேற. இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல, கூமுட்டைகளா இருக்கிய நீங்க. அடுத்தால பார்த்து எங்களை பார்த்து கூமுட்டைங்கிறீங்க. உங்க மாணவர்களுக்கு என்ன பாடம் எடுத்து கேட்கறீங்க? ஆனா படித்தலுக்கும் பாடுதலுக்கும் வித்தியாசம் தெரியாத கூமுட்டைகளா இருந்து போட்டு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? முதல் அடியிலிருந்து கடைசி அடி வரைக்கும் ஒவ்வொரு அடியாக விவாதிக்கப்படணும்னு. அஸ்ஸலாமு அலைக்க ஜெய்னல் அம்பியா, இது ஷிர்க் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றியா, வாதத்தை தொடரு. இல்லைன்னு சொல்றியா, டிக்ளேர் பண்ணு. இதுல இல்ல, அடுத்த வரைக்கும் போ. இதைத்தானே நான் சொன்னேன். உடனே மௌலிதுன்னு சொன்ன உடனே பாடி காட்ட சொன்னமா ஒவ்வொரு வரியா. அதுதான் பாடுறதுதான் உங்கள்ட்ட ஒரு பரதேசி இருக்குது. உங்களுக்கு என்ன கவலை கேட்கிறேன்? என்னமோ பாடி காட்டுன்னு சொன்ன உடனே இவர் என்னமோ பாடாத மாதிரியும்
ஏன்டா எத்தனை மேடைகள்ல நீங்க எப்படி எப்படிலாம் சினிமா பாடல் பாடி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, பெருமானா சலாசனை மௌலுதை கேவலப்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி கேவலப்படுத்துற பரதேசியை வச்சுக்கிட்டு பாடி காட்டணுமா அப்படி அப்படி என்ன செய்யுங்க, எங்களுக்கு பாட தெரியாது, எங்களுக்கு பாட தெரியாது நடிக்கிறீங்க கேட்கிறேன். திரும்ப இவர் பாடி காட்டி நம்ம சொன்ன மாதிரியும் நீங்க பாடுன்னு நினைச்சாலும் பாடணும் பிரச்சனை இல்லை, உங்களை பாட சொல்லவே இல்லை. நாங்க வரி படிச்சு காட்டுறோம், நீ படிச்சு காட்டு, இதுல ஷிர்க் இருக்கா இல்லையான்னு சொல்லு. அதுதான் வாதமே, அதுக்குத்தானே கூப்பிட்டுருக்கேன். அப்ப இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா சுபஹான மூலத்துல ஒவ்வொரு அடின்னு வந்துட்டு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஷரியத்துக்கு உட்பட்டு இவங்க ஆதாரத்தை வச்சு நிரூபிச்சிருவாங்களே, நம்ம முகத்திர கிழிஞ்சு போயிருமே, தொங்கிருமே, நம்ம கூடாரம் காலி ஆயிருமே. ஏதோ இந்த சுபஹான மூலத்துல ஷிர்க் இருக்கு குஃபுர் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வைத்த வளர்த்தோம். ஏதோ இதுல ஷிர்க் இருக்கு குஃபுர் இருக்கு சொல்லி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்பணும். ஏதோ இதுல ஷிர்க் இருக்கு குஃபுர் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம என்ன செஞ்சோம், என்னென்னமோ எதை வளர்க்கணுமோ அதெல்லாம் வளர்த்துட்டு போனோம். ஏதோ இதில் சிறுக்கு இருக்கு குஃபுர் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கோடி கோடியாக சேர்த்தோம், ஏக்கராக சேர்த்தோம், சொத்துக்களை சேர்த்தோம், சொகுசுகளை சேர்த்தோம். அப்போ இப்போ இவங்க வந்து நின்றுக்கிட்டு திடீர்னு ஒவ்வொரு அடிக்கும் குர்ஆன் ஹதீஸில் இருந்தோ ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருந்து ஷரியத்துக்கு உட்பட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விளக்கத்தை தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூடாரம் காலியாயிரும், நம்ம சொகுசு வாழ்க்கை போயிடும், கோடி போயிடும், ஏக்கர் போயிடும். அந்த பயம் உங்களுக்கு. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் எதுக்கு வந்து விவாத சவால் அப்படின்னு சொல்லி ஒரு சவடால் விடுறது, கோடி கோடி ஏக்கர்னு போடுறது, இதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். இதில் வந்து விவாத கண்டன கூட்டம் வேற, இதில் விவாத கடித அழைப்பு கேட்கறது வேற, இது விவாத அழைப்பு கடிதத்தை கொடுத்த உடனே அதுக்கு பதில் கடிதம்ங்கிற பெயரில் சும்மா ஏமாற்றி மக்களை உழப்புற வேலை. நீங்கள் வரிக்கு வரி படித்து காட்டத்தான் செய்யணும். இந்த விவாத காலம் சும்மா சாதாரண விவாத காலம் அல்ல, நீங்கள் சாதாரணமாக அப்படி பொத்திக்கிட்டு போயிடலான்னு வந்துடாதீங்க சரிங்களா. இந்த களத்தில் உங்களுக்கு வேலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வரி யார் யார் குறை சொல்கிறார்களோ அந்த வரியை படித்து சுயமாக அர்த்தம் வைத்து அதுக்கு விளக்கம் தந்து குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இதில் ஷிர்க் இருக்கிறது, இதில் குஃப்ர் இருக்குது என்பதை தெளிவுபடுத்தணும். அந்த வேலை உங்களுக்கு இருக்குது. என்னமோ வந்தோம் நாங்கள் எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் அப்படி தூங்கிட்டு போயிடுவோம்னா தூங்கத்துக்கு வந்திருக்கிய காலத்துக்கு. விவாதம் என்றாலே வாத பிரதிவாதம், வாதிக்கும் வேலை உண்டு பிரதிவாதிக்கும் வேலை உண்டு. என்னமோ வாதிக்கு வேலை இல்லையா பிரதிவாதிக்கு வேலையா என்னன்னு கேட்குறேன்.